அது என்னையாது சீக்ரெட் பேசுறப்ப நம்மளை கலட்டி விட்டுறாங்க. என்ன பண்றது, நம்ம கேரக்டருக்கு அவ்வளோதான் வேல்யூ. அப்பா கதிரு, இங்கே என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் ஒன்று, என்னை சுற்றி சதிகொலை பண்ணுறாளுங்க. நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் அவளுங்க உங்கள் மேலே கடுப்பாக இருக்காளுங்க. அவளுக்கு முழு எதிர்ப்பு என் மேலே தான். நாளைக்கு நீங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா. என்னண்ணே என்ன பேச்சு பேசுறிய? நாங்கள் எதுக்கு போகணும்? ஏப்பா நெருப்புனா வாய் சுடவா போகுது? பேச வேண்டியதை பேய்த்தான் ஆகணும். ஒருவேளை நாளைக்கு நான் தனிச்சு செயல்பட வேண்டியது இருந்துச்சுன்னா என்னையும் நான் காப்பாற்றிக்கணும்ல. நான் ஒரு தப்பும் பண்ணல. ஆனா இந்த ஈஸ்வரிய நான் தான் அடிச்சு சாச்சேன்னு ஜோடனை பண்ணிட்டு தர்றாளுங்க. நாளைக்கு இவளுக்கு என்ன வேணான்னு பண்ணுவாளுங்கப்பா. ஒண்ணுமில்ல, இந்த ஈஸ்வரி இன்னைக்கு மயக்கமா இருக்காள்ல, அது வரைக்கும் சரி. நாளைக்கே அவ கண் முடிச்சான்னு வையேன், என்ன சொல்லுவா? இந்த குணசேகரன் தான் அடிச்சு கொள்ள பார்த்தேன், அதனால நான் சாக கிடந்தேன். அந்த ஆளுக்கு உதவியா இருந்தது கதிர அறிவு கரைசிதான்னு மொத்தமா லாக் பண்ணிவிடுவா. நம்மளை கொண்டு உள்ள வச்சு கேவலப்படுத்தி இவளுக்கு குளிர் ஆய்வாளுங்க. இது தேவையப்பா? சொல்லுப்பா. அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையா சில ஏற்பாடுகளை பண்ணணும்னு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காகத்தான் இதெல்லாம். அண்ணா, இதுக்கப்புறமும் சும்மா இருந்தோன்னா சரிப்பட்டு வராதுண்ணா. இறங்கி அடிக்கணும். அதை நான் செய்கிறேன் அண்ணா. இனி இந்த ஜல்லிக்கட்டு காலை எல்லாரையும் குத்தி கிழிக்கும் பாருங்க. எப்ப கதிரு, வேணாம்ப்பா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, அதை பத்தி யோசி. அதை விட்டுவிட்டு எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நீ ஏடா கூட மாட்டிக்கிறாப்பா. இந்த ஈஸ்வரி எல்லாம் என் காலுக்கு தூசியை வச்சிருந்தேன் நானு. இப்போ முளைச்சு வேறு விட்டு நாளைக்கு எனக்கு இதில் எதையும் சொல்லுவா. சொல்லட்டேன், அதை நான் பார்த்துக்கிறேன். இதில் நீ தலையிட வேணாம்ப்பா. நல்ல வேளை இந்த தாடிக்காரன் ஜீவானந்தமும் அந்த பொண்ணு கேமராவில் மாட்டினாங்க. இல்லைன்னா போலீஸ் நம்மளை கொத்தா கொண்டு இருப்பேன். கேவலப்பட்டிருப்போம் நம்ம. இந்த நெட்டச்சீர்கால ஜனனிக்கு எதிராக சாட்சி பண்ணாலும் நம்ம தப்பிச்சான். அப்பவும் பாரு, அவளுக்கு உடனே ஜாமீனு. எப்பா கதிரு, சட்டமெல்லாம் எப்பவும் நமக்கு சாதகம் பண்ணிக்காதுப்பா. நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறணும். அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பா, பெத்த பொண்ணை கடத்தலன்னு கேவலப்பட்டாச்சு. அடுத்து அந்த ஈஸ்வரி எந்திரிச்சு வந்து அவளை அடிச்சு கொல்ல பார்த்தேன்னு உள்ளதுக்கு போட போறா. அவ எந்திரிச்சு வந்தாலே பிரச்சனைப்பா. என்ன செய்யறது? விடுப்பா, எத்தனையோ பார்த்துட்டு வந்துட்டேன். இதை நான் பார்க்க மாட்டேனா? விடுப்பா. ஆனா கதிரு, எனக்காக ஏதாவது செய்யறேன், அவளை கொள்றேன்னு இறங்கிறாதப்பா. வேணாப்பா. ஓ வாழ்க்கை முக்கியப்பா. அதை பாருப்பா. என் அண்ணனுக்காக இதெல்லாம் நான் செஞ்சே ஆகணும். சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் உங்க கூட நிற்பேன். இப்போ யார் எந்திரிச்சா அண்ணன் பிரச்சனைன்னு சொன்னாங்க? ஈஸ்வரி. அவ எந்திரிக்காமலே போயிட்டா? ஆத்தே, என்ன சொல்றீங்க நீங்க? இங்க யாருங்க, எனக்காச்சும் அவ யாரோ தான்.
நான் ஏதோ கோவத்துல பேசலாம் வைக்கலாம், ஆனா உங்களுக்கு அண்ணி. வேறு நான் தெளிவா தான் சொல்றேன். அவ எந்திரிச்சா அண்ணனுக்கு பிரச்சனை வரும்னா அவ எந்திரிக்கவே கூடாது. சாவணும், சாவணும், சாவணும். இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி உடைஞ்சு நிக்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம். அவள கொல்லணும். மொத்தமா முடிச்சிட்டா தாடிக்காரன் சிக்குவான். இந்த மெட்ராஸ்காரி நெட்டக்கோக்கு இருக்கால, அவளும் மாட்டுவா. மாமா இங்க யாருங்க, நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? ஏய், அதுல என்ன டவுட்டு? அந்த ஒத்த உசுறு போச்சு, இந்த மொத்த குடும்பத்துக்குமே நிம்மதி. சாவட்டும், செத்து தொலையட்டும்.